ஓம் சாந்தி. ஜூலை 3, 2025 காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் நீங்கள் அற்புதமான நடிகர்கள். இது ஓர் அனாதியான நாடகம். இதிலுள்ள எதுவும் மாற்றப்பட முடியாது. கேள்வி: எந்த ஆழமான ரகசியங்களை விவேகிகளான தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகள் மாத்திரம் புரிந்து கொள்கிறார்கள்? பதில்: அஷரீரி உலகம் மற்றும் முழு நாடகத்தினதும் ஆரம்பம், மத்தியமம், இறுதி வரையிலான ஆழமான ரகசியங்களை தொலைநோக்கு பார்வையுடைய குழந்தைகளால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். விதையினதும் விருட்சத்தினதும் முழு ஞானமும் அவர்களின் புத்தியில் உள்ளது. இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நடிகரே என்பதையும், சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரையிலான அவர்களின் பாகங்களை நடிப்பதற்கு அவர்கள் ஆடைகளை அணிகின்றார்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். எந்த ஒரு நடிகராலும் இடையில் வீடு திரும்பி செல்ல முடியாது. பாடல்: நீங்கள் பகலை உண்பதிலும் இரவை உறங்குவதிலும் வீணாக்கினீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலில் உள்ள சில வார்த்தைகள் சரியானவை, மற்றவை தவறானவை. சந்தோஷத்தின் பொழுது எவரும் கடவுளை நினைவு செய்வதில்லை. நிச்சயமாக துன்பம் வர வேண்டும். துன்பம் உள்ள பொழுது தந்தை வந்து சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி உள்ளது. நீங்கள் இப்பொழுது சந்தோஷ தாமத்திற்காக கற்கின்றீர்கள் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அமைதி தாமமும் சந்தோஷ தாமமும். முதலில் முக்தியும் பின்னர் ஜீவன் முக்தியும் உள்ளன. அமைதி தாமமே உங்கள் வீடு. அங்கே எவரும் ஒரு பாகத்தை நடிப்பதில்லை. ஒரு நடிகர் வீடு செல்லும் பொழுது அங்கே அவர் ஒரு பாகத்தை நடிப்பதில்லை. ஒரு மேடையிலேயே ஒரு பாகம் நடிக்கப்படுகிறது. இதுவும் ஒரு மேடையாகும். எல்லைக்கு உட்பட்ட நாடகங்களைப் போன்றே இது ஓர் எல்லையற்ற நாடகமாகும். தந்தையை தவிர வேறு எவராலும் அதன் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்த முடியாது. உண்மையில் யாத்திரை, யுத்தம் போன்ற வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே யுத்தம் போன்றவை இல்லை. யாத்திரை என்னும் வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உண்மையில் நினைவு செய்தல் என்பதே அதன் அர்த்தம். தொடர்ந்தும் நினைவில் நிலைத்திருப்பதால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இந்த யாத்திரையும் இங்கே முடிவடையும். நீங்கள் எங்கும் செல்ல தேவையில்லை. நீங்கள் தூய்மையாகி பின்னர் வீடு திரும்ப வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தூய்மையற்றவர்களால் வீடு திரும்ப முடியாது. உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாவாகிய நான் முழு சக்கரத்துக்குமான ஒரு பாகத்தினால் நிரப்பப்பட்டுள்ளேன். இப்பொழுது இந்த பாகம் முடிவடைகிறது. தந்தை ஆலோசனை கொடுக்கின்றார். இது மிகவும் இலகுவானது. என்னை நினைவு செய்யுங்கள். இல்லாதுவிட்டால் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்கும் செல்வதில்லை. தந்தை வந்து கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். யுத்தம் போன்றவை கிடையாது. நீங்கள் உங்களை தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக்க வேண்டும். மாயையை வெல்ல வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைய வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பாரதம் சத்தோ பிரதானமாக இருந்தது. நிச்சயமாக இங்கே மனிதர்கள் இருப்பார்கள். பூமி மாற்றமடையாது. நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். நீங்கள் தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். வந்து தங்களை தூய்மையாக்குமாறு மனிதர்கள் அவரை அழைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் அவர் யார் என்பதையோ அல்லது அவர் எவ்வாறு வருகின்றார் என்பதையோ அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. இப்பொழுது பாபா உங்களை மிகவும் விவேகிகள் ஆக்கியுள்ளார்.
நீங்கள் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். அங்கிருந்த ஏழைகள் கூட இங்குள்ள செல்வந்தர்களை விடவும் மிகவும் மேன்மையானவர்களாக இருந்தனர். பின்னர் பல பேரரசர்கள் இருந்தார்கள். ஏராளமான செல்வம் இருந்தது. எனினும் அவர்கள் விகாரத்தில் ஈடுபட்டார்கள். அங்குள்ள ஸ்வர்க்கம், அதாவது ஸ்வர்க்கம், சாதாரண பிரஜைகள் அவர்களை பின்னால் வந்த அரசர்களை விடவும் மேன்மையானவர்களாக இருந்தனர். பாபா உங்களுக்கு வேறுபாட்டை விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களின் மீது ராவணனின் நிழல் விழும் பொழுது அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் விகாரமற்ற தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னிலையில் சென்று தங்களை தூய்மையற்றவர்கள் என அழைத்து அவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். தந்தை இங்கே வரும்பொழுது அவர் உங்களை உடனடியாகவே மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். இது ஒரு வினாடிக்குரிய விஷயம். இப்பொழுது தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானமாகிய மூன்றாவது கண்ணை கொடுத்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் ஆகின்றீர்கள். மேலே அஷரீரி உலகிலிருந்து ஆரம்பித்து முழு நாடக சக்கரத்தையும் உங்கள் புத்தியில் நினைவு செய்ய முடியும். நீங்கள் ஓர் எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தை பார்க்க செல்லும் பொழுது நீங்கள் பார்த்த அனைத்தையும் உங்களால் கூற முடியும். உங்களால் அனைத்தையும் பற்றி பேச முடியும். ஏனெனில் உங்கள் புத்தி அதனால் நிரம்பி இருக்கும். ஆத்மா தன்னை நிரப்பிக்கொண்டு பின்னர் அதை வழங்குகின்றார். அதே போன்று இது ஓர் எல்லையற்ற விஷயம். மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் நடைபெறுகின்ற இந்த எல்லையற்ற நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் புத்தியில் நிரப்பி வைத்திருக்க வேண்டும். ஓர் எல்லைக்கு உட்பட்ட நாடகத்திலிருந்து ஒரு நடிகர் அகற்றப்பட்டால் அவருக்கு பதிலாக இன்னும் ஒருவரை மாற்ற முடியும். ஒருவர் நோய்வாய்ப்படும் பொழுது அவருக்கு பதிலாக மற்றொருவர் இடம் பெறுவார். எவ்வாறாயினும் இந்த நாடக உயிரோட்டமானது. இதில் சிறிதளவு மாற்றம் கூட இருக்க முடியாது. நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அந்த ஷரீரங்கள் பல்வேறு பாகங்களை நடிப்பதற்காக நீங்கள் அணியும் உங்கள் ஆடைகளாகும். உங்கள் பெயர்கள், ரூபங்கள், தேசங்கள், முக சாயல்கள் போன்ற அனைத்தும் தொடர்ந்தும் மாற்றம் அடைகின்றன. தாங்கள் எதை நடிக்க வேண்டும் என்பதை நடிகர்கள் அறிந்திருக்கிறார்கள். தந்தை தொடர்ந்தும் சக்கரத்தின் ரகசியங்களை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சத்யுகத்திலிருந்து இந்த கலியுகத்திற்கு வருகின்றீர்கள். பின்னர் வீட்டிற்கு சென்று புதியதாக உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக கீழே வருகின்றீர்கள். இவை அனைத்தினதும் விவரங்களை விளங்கப்படுத்துவதற்கு காலம் எடுக்கிறது. விதையானவரில் இந்த ஞானம் இருந்தாலும் அதை விளங்கப்படுத்துவதற்கு காலம் எடுக்கிறது. விதை ஆனவரினதும் விருட்சத்தினதும் ரகசியங்கள் அனைத்தையும் உங்கள் புத்திகள் அறிந்துள்ளன. அதிலும் அந்த விருட்சத்தின் விதை மேலே உள்ளார் என்பதை மிகவும் விவேகிகளாகிய குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறு விருட்சம் உருவாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது, பின்னர் அழிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதனாலேயே திரிமூர்த்தி சித்தரிக்கப்படுகிறது. தந்தை கொடுக்கும் விளக்கத்தை மனிதர்களால் கொடுக்க முடியாது. அவர்கள் இங்கே வரும்பொழுது மாத்திரமே அவர்களால் அதை பற்றி அறிய முடியும். இதனாலேயே இங்கே வந்து புரிந்து கொள்ளுமாறு நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். சிலர் தங்கள் சொந்த நம்பிக்கைகளில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தாங்கள் எதையும் கேட்க விருப்பமில்லை என கூறுகிறார்கள். சிலர் நீங்கள் கூறுவதை கேட்கிறார்கள். சிலர் உங்கள் புத்தகங்களையும் வாங்குகிறார்கள். மற்றோர் வாங்குவதில்லை. இப்பொழுது உங்கள் புத்தி மிகவும் பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் தொலைநோக்கு உடையதாகவும் ஆகிவிட்டது. 3 உலகங்களையும் பற்றி நீங்கள் அறிவீர்கள். அஷரீரி உலகம் எனவும் அழைக்கப்படுகின்ற பரந்தாமத்தை நீங்கள் அறிவீர்கள். சூட்சும லோகத்தில் எதுவுமே இல்லை.
அசரீரி உலகுடனும் பௌதிக உலகுடனுமே முழு தொடர்பும் உள்ளது. இப்பொழுது ஒரு குறுகிய காலத்திற்கு மாத்திரமே சூட்சும லோகம் இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு மேலிருந்து இங்கே கீழே வர வேண்டும். அனைத்து சமயங்களையும் கொண்ட இந்த விருட்சம் வரிசை கிரமமானது. இந்த விருட்சம் மனிதர்களுக்கானது. இது முற்றிலும் மிக சரியானது. அதில் எதுவும் முன்னதாகவே அல்லது பின்னரோ நடைபெற முடியாது. ஆத்மாக்களாலும் வேறு எங்கும் இருக்க முடியாது. நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருப்பதை போன்றே பிரம்ம தத்துவத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அந்த நட்சத்திரங்களை தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது அவை மிகவும் சிறியதாக தோன்றுகின்றன. உண்மையில் அவை மிகவும் பெரியவை. எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆகுவதில்லை. அவர்களை என்றுமே அழிக்கவும் முடியாது. நீங்கள் சத்தியுகத்திற்கு செல்கின்றீர்கள், பின்னர் கலியுகத்திற்கு வருகின்றீர்கள். நீங்கள் சத்தியுகத்தில் இருந்தீர்கள் எனவும் நீங்கள் இப்பொழுது கலியுகத்திற்குள் வந்துவிட்டீர்கள் எனவும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். எந்த பெருமதியும் எஞ்சவில்லை. எவ்வளவுதான் மாயையின் பிரகாசம் இருப்பினும் அது இன்னமும் ராவணின் சத்திய யுகமே ஆகும். ஆனால் இதுவோ கடவுளின் சத்தியுகம் ஆகும். எவ்வாறு இன்னமும் 6 முதல் 7 வருடங்களில் அதிக அளவு தானியம் இருக்கும் என மக்கள் தொடர்ந்தும் பேசுகிறார்கள். கேட்கவும் வேண்டாம். அவர்களுடைய திட்டம் என்ன என்பதையும் குழந்தைகளாகிய உங்களின் திட்டம் என்ன என்பதையும் பாருங்கள். தந்தை கூறுகின்றார், பழையதை புதியதாக்குவதே எனது திட்டம். உங்களுக்கு ஒரு திட்டம் மாத்திரம் உள்ளது. தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். பாபா உங்களுக்கு பாதையை காட்டுகின்றார். அவர் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுத்து நினைவில் நிலைத்திருக்குமாறு வழிகாட்டலை கொடுக்கின்றார். வழிகாட்டல் என்னும் வார்த்தை உள்ளது. தந்தை சமஸ்கிருதத்தில் பேசுவதில்லை. அவர் ஹிந்தியில் மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். பல்வேறு மொழிகள் உள்ளன. கூறப்படுவதை கேட்டு பின்னர் அதை மொழிபெயர்க்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் உள்ளார்கள். மக்களில் பலருக்கு ஹிந்தியும் ஆங்கிலமும் தெரியும். அவர்கள் அவற்றை கற்கின்றார்கள். எவ்வாறாயினும் தங்கள் வீட்டை பராமரிக்கும் தாய்மார்கள் அந்த அளவிற்கு கற்பதில்லை. இந்த நாட்களில் மக்கள் வெளிநாடுகளில் ஆங்கிலத்தை கற்றுவிட்டு இங்கே திரும்பி வந்த பின்னரும் தொடர்ந்தும் ஆங்கிலத்தையே பேசுகிறார்கள். பின்னர் அவர்களால் ஹிந்தியையும் பேச முடியாதுள்ளது. அவர்கள் வீட்டுக்கு சென்றதும் தங்கள் தாய்மார்களுடன் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களின் அப்பாவி தாய்மார்களுக்கு ஆங்கிலம் தெரியாததால் அவர்கள் மிகவும் குழப்பமடைகிறார்கள். பின்னர் அவர்கள் அரைக்குறை ஹிந்தியை கற்க வேண்டி உள்ளது. சத்யுகத்தில் ஓர் ராஜ்யமும் ஒரு மொழியுமே இருந்தன. இப்பொழுது அது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. எவ்வாறு ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் உலக சக்கரம் சுழல்கிறது என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இப்பொழுது நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். இங்கே உங்களுக்கு பெருமளவு நேரம் உள்ளது. காலையில் நீராடிய பின்னர் உலா செல்லுதல் போன்றவற்றின் மூலம் உங்களை நீங்கள் பெருமளவில் களிப்பூட்டிக் கொள்ளலாம். எவ்வாறு நாங்கள் அனைவரும் நடிகர்கள் என்பதை உள்ளார நினைவு செய்யுங்கள். இப்பொழுது உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு உள்ளது. பாபா எங்களுக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தின் ரகசியங்களை கூறியுள்ளார். நாங்கள் சதோப்பிரதானமாக இருந்தோம். இது பெரும் சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம். மனிதர்களும் உலா வருகிறார்கள். அவர்களுக்கு வருமானம் கிடைப்பதில்லை. ஆனால் நீங்களோ பெருமளவுக்கு சம்பாதிக்கின்றீர்கள். உங்கள் புத்தியில் சக்கரத்தை வைத்திருப்பதுடன் தொடர்ந்தும் தந்தையையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான பல சிறந்த வழிகளை பாபா உங்களுக்கு காண்பிக்கின்றார். குழந்தைகள் இந்த ஞானக்கடலை கடையாத பொழுது மாயை அவர்களின் புத்தியில் அதிக தொந்தரவுகளை விளைவிக்கின்றாள். மாயை அவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றாள். எவ்வாறு நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளீர்கள் என்பதையும்
எவ்வாறு நீங்கள் சத்யுகத்தில் இத்தனை பிறவிகள் எடுத்து பின்னர் தொடர்ந்தும் கீழே வந்தீர்கள் என்பதையும் பற்றி சிந்தியுங்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒருமுறை சதோபிரதானம் ஆக வேண்டும். பாபா கூறியுள்ளார், என்னை நினைவு செய்வதால் நீங்கள் சதோபிரதானம் ஆகுவீர்கள். நடந்தும் உலாவியும் திரியும் பொழுது உங்கள் புத்தியில் பாபாவின் நினைவை கொண்டிருப்பதனால் மாயை விளைவிக்கும் குழப்பங்கள் முடிவடையும். அத்துடன் நீங்கள் பெருமளவு நன்மையை அனுபவம் செய்வீர்கள். இங்கே ஒரு தம்பதியினர் ஒன்றாக வந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தமது சொந்த தனிப்பட்ட முயற்சியை செய்து ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும். இங்கே தனியாக வருவதிலும் பெருமளவு சந்தோஷம் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் உங்களில் கவனம் செலுத்த முடியும். உங்களுடன் வேறொருவர் இருந்தால் உங்கள் புத்தி இங்கும் அங்கும் ஈர்க்கப்படும். இங்கே மிகவும் இலகுவாக உள்ளது. அனைத்து இடங்களிலும் தோட்டங்கள் உள்ளன. ஒரு பொறியியலாளர் அவற்றை பார்த்தால் எவ்வாறு ஒரு பாலத்தை இங்கே அல்லது அங்கே கட்ட முடியும் என்பதை பற்றி சிந்திப்பார். தான் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி அவர் சதா சிந்தித்துக் கொண்டிருப்பார். புத்தியில் திட்டங்கள் தோன்றுகின்றன. வீட்டில் இருப்பவர்களின் புத்தி அங்கு தொடர்பு பட்டிருக்கும். இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி சதா இதை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் கற்கவும் உங்கள் வியாபாரத்தை தொடரவும் வேண்டும். முதியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் போன்றோர் அனைவரும் தூய்மையாக வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தந்தையிடமிருந்து தனது ஆஸ்தியை பெறுவதற்கு உரிமை உள்ளது. இந்த விதையை உங்கள் குழந்தைகளில் அவர்களின் குழந்தை பருவத்தில் விதைப்பதே மிகவும் சிறந்தது. வேறு எவராலும் இந்த ஆன்மீக ஞானத்தை கற்பிக்க முடியாது. இதுவே தந்தை வரும்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்ற உங்கள் ஆன்மீக ஞானமாகும். வேறு பாடசாலைகளில் நீங்கள் லௌகீக ஞானத்தை பெறுகின்றீர்கள். மற்றது சமய நூல்களின் ஞானமாகும். இது கடவுள் உங்களுக்கு கற்பிக்கும் ஆன்மீக ஞானம். இதை பற்றி வேறு எவருக்கும் தெரியாது. பரமாத்மா வந்து உங்களுக்கு கற்பிக்கின்ற ஆன்மீக ஞானம் இதுவே ஆகும். அதற்கு வேறு எந்த பெயரும் கொடுக்க முடியாது. தந்தையே வந்து உங்களுக்கு இதை கற்பிக்கின்றார். இவை கடவுளின் வாசகங்கள். இந்த நேரத்தில் கடவுள் ஒருமுறை மாத்திரம் வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். இது ஆன்மீக ஞானம் என அழைக்கப்படுகிறது. சமய நூல்களின் ஞானம் இந்த ஞானத்திலிருந்து வேறுபட்டது. லௌகீக கல்லூரிகள் போன்றவற்றின் அறிவு ஒரு வகையானது எனவும், இரண்டாவது சமய நூல்களின் சமய அறிவு எனவும், மூன்றாவது இந்த ஆன்மீக ஞானம் எனவும் நீங்கள் அறிவீர்கள். அந்த தத்துவ கலாநிதிகள் எவ்வளவுதான் மகத்தானவர்களாக இருந்தாலும் அவர்களும் சமய நூல்களின் விஷயங்களை மட்டுமே அறிவார்கள். உங்களுடைய இந்த ஞானமானது முற்றிலும் வேறுபட்டது. ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாகிய ஆன்மீக தந்தை மாத்திரமே இந்த ஆன்மீக ஞானத்தை கற்பிக்கின்றார். அவருடைய புகழ் அமைதி கடல், சந்தோஷ கடல் போன்றன. கிருஷ்ணரின் புகழ் அவருடைய புகழிலிருந்து முழுமையாக வேறுபட்டது. மனிதர்களே நற்குணங்களையும் குறைபாடுகளையும் கொண்டிருப்பவர்கள். மக்கள் அவற்றை பற்றி பேசுகிறார்கள். தந்தையின் மிக சரியான புகழை நீங்கள் அறிவீர்கள். வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அம்மக்கள் கிளியை போன்று பாடுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு முன்னேறலாம் என்பதை குறித்து தந்தை உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். தொடர்ந்தும் முயற்சி செய்வதால் நீங்கள் தொடர்ந்தும் உறுதியானவர்கள் ஆகுவீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த நினைவு இருப்பதுடன் கடவுளின் விழிப்புணர்வையும் கொண்டிருப்பீர்கள். அரை கல்பத்திற்கு மாயையின் விழிப்புணர்வு இருந்து வந்தது. இப்பொழுது தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு இந்த விஷயங்களை மிக சரியாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் எனவும் இப்பொழுது என்னவாகிவிட்டீர்கள் எனவும் உங்களையே பாருங்கள். பாபா எங்களை மீண்டும் ஒரு முறை அந்த தேவர்களாக ஆக்குகின்றார். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். முதலில் பாரதம் மாத்திரமே இருந்தது.
தந்தை தனது பாகத்தை நடிப்பதற்கு பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்கள். நீங்கள் தூய்மையாக வேண்டும். இல்லாது விட்டால் நீங்கள் பின்னரே வருவீர்கள். அப்பொழுது நீங்கள் எந்த சந்தோஷத்தை பெறுவீர்கள்? நீங்கள் அந்த அளவிற்கு பக்தி செய்திருக்காது விட்டால் வரமாட்டீர்கள். இன்னார் அந்த அளவு ஞானத்தை பெறப்போவதில்லை என்பது புரிந்து கொள்ளப்படும். உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். பெருமளவு முயற்சி செய்யப்பட்டுள்ளது. இருந்தும் அரிதாகவே சிலர் வெளிப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் களைப்படையக்கூடாது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் நீங்கள் எதையும் பெற முடியாது. பிரஜைகள் தொடர்ந்தும் உருவாக்கப்பட வேண்டும். முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பாபா உங்களுக்கு ஒரு வழிமுறையை கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் முன்னேற விரும்பினால் காலையில் நீராடிய பின்னர் ஏகாந்தமாக நடந்து செல்லுங்கள் அல்லது எங்காவது அமர்ந்து கொள்ளுங்கள். நடப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்களால் பாபாவை நினைவு செய்ய முடியும். அத்துடன் நாடகத்தின் ரகசியங்களும் உங்கள் புத்தியில் இருக்கும். சம்பாதிப்பதற்கு அதிக அளவு வருமானம் உள்ளது. இதுவே உங்களின் உண்மையான வருமானம். ஒரு முறை அந்த வருமானத்தை சம்பாதித்து முடித்த பின்னர் இந்த வருமானத்தை சம்பாதிப்பதை பற்றி சிந்தியுங்கள். இங்கே எதுவும் சிரமமில்லை. எவ்வாறு சிலர் தங்கள் சுய சரிதையை எழுதுகிறார்கள் என பாபா பார்த்துள்ளார். இன்று நான் இந்த நேரத்தில் எழுந்தேன், பின்னர் நான் இதை செய்தேன் போன்றன. அதை பின்னர் வாசிப்பவர்கள் அதிலிருந்து சிலவற்றை கற்பார்கள் என அவர்கள் எண்ணுகிறார்கள். மக்கள் முக்கிய பிரமுகர்களின் சுய சரிதையை வாசிக்கிறார்கள். அவர்கள் குழந்தைகளுக்காக எழுதுகிறார்கள். அதன் மூலம் குழந்தைகளும் சிறந்த சுபாவத்தை கொண்டிருக்க முடியும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் சத்தோப்பிரதான் உலக ராஜ்யத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பெற வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் உங்கள் ராஜ்யத்தை பெற்று பின்னர் அதை இழக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். இவை அனைத்தும் உங்கள் புத்திகளில் உள்ளன. அதுவோ புதிய உலகம், இதுவோ அந்த புதிய தர்மத்திற்கான புதிய ஞானம். ஆகவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளான உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது, விரைந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்வுக்கான உத்தரவாதம் இல்லை. இந்நாட்களில் மரணம் மிக சுலபமாக ஏற்படுகிறது. அமரத்துவ பூமியில் அத்தகைய மரணம் இருக்காது. இங்கே எதுவும் செய்யாமல் இருக்கும் பொழுதே மக்கள் மரணிக்கிறார்கள். இதனாலேயே நீங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்து உங்கள் கணக்கில் சேகரிக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த ஞானத்தை கடைவதில் உங்கள் புத்தியை மும்முரமாக வைத்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் சென்று ஏகாந்தமாக அமர்ந்திருந்து இந்த ஞான கடலை கடையுங்கள். தந்தையை நினைவு செய்து உங்கள் உண்மையான வருமானத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். 2. தொலைநோக்கு பார்வை உடையவராகி இந்த எல்லையற்ற நாடகத்தை மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நடிகர்கள் அனைவரினதும் பாகங்களையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இனிமை என்ற ஆசீர்வாதத்தால் ஒரு மேன்மையான ஆத்மாவாகி சதா முன்னேறுவீர்களாக. இனிமை என்பது எந்த ஒரு கசப்பையும் இனிமையாக்கக்கூடிய விசேஷமான நற்குணமாகும். எவருக்கும் சில கணக்குகளுக்கு இனிய திருஷ்டியை கொடுங்கள். சில இனிய வார்த்தைகளை பேசுங்கள். உங்களால் அந்த ஆத்மா நிறைந்திருப்பதை உணரச் செய்ய முடியும்.
சில கணக்குகளுக்கான இனிய திருஷ்டியும் வெகு சில இனிய வார்த்தைகளும் அந்த ஆத்மாவின் உலகையே மாற்றிவிடும். உங்களிடமிருந்து வருகின்ற ஓரிரு இனிய வார்த்தைகள் அந்த ஆத்மா அனைத்து நேரத்திலும் மாறுவதற்கு கருவியாகுகின்றன. ஆகவே எப்பொழுதும் உங்களுடன் இனிமை என்ற ஆசீர்வாதத்தை சதா வைத்திருங்கள். சதா இனிமையாக இருங்கள். எல்லோரையும் இனிமையானவர்கள் ஆக்குங்கள். ஸ்லோகம்: ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சகல ரகசியங்களையும் புரிந்து கொள்வீர்கள். அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் மௌனமாகும் பொழுது ஒரே ஒரு தந்தையும் நீங்களுமே இருப்பீர்கள். இந்த சந்திப்பின் அனுபவத்தின் எண்ணம் மட்டும் உங்களிடம் இருக்கும்போது நீங்கள் எண்ணத்தின் சக்தியை சேமிப்பீர்கள். உங்களின் யோகம் சக்தி வாய்ந்ததாகிவிடும். இதற்கு அமிழ்த்தும் சக்தியையும் விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தியையும் கிரகியுங்கள். உங்களின் எண்ணங்களுக்கு பலவீனமான அன்றி முழுமையான தடையை பிரயோகியுங்கள். அது ஒரு வினாடியை விட அதிகம் எடுக்குமாயின் அமிழ்த்தும் சக்தி பலவீனமாக உள்ளது என்று அர்த்தமாகும். ஓம் சாந்தி.